வணக்கம். சோஃபி அன்சாரி, பூனம் பாண்டே, ஸ்பைசி பூனம், ஷாம்பவி அல்ல கிரண் ராठौर போன்ற இந்த பெண்கள், இவர்களுடைய ரீல்ஸ் நிச்சயமாக உங்களுடைய ஃபீடில் வந்திருக்கும். இவர்கள் எதை காட்டுகிறார்கள்? இவர்கள் சாஃப்ட் பார்னோகிராஃபியை பிரச்சாரம் செய்கிறார்களா? லைக்ஸ் இருக்கும், பணத்திற்கும் ஆசைப்படக்கூடிய இது போன்ற பெண்கள் உங்களுடைய மொபைல் ஃபோன் வழியாக என்னெல்லாம் செய்கிறார்கள்? உங்களுடைய குழந்தைகள் இதெல்லாம் பார்க்கிறார்களா இல்லையா? நீங்கள் எவ்வளோ தடுத்து பார்த்தால் கூட இது போன்ற ரீல்ஸ்களை உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது. காரணம், இன்ஸ்டாகிராமில் எந்த விதமான ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. இதே இன்ஸ்டாகிராமில் இது போன்ற ரீல்ஸ்களை, இது போன்ற பெண்களை நீங்கள் பார்க்க தொடங்கிவிட்டீர்கள்னா நம்புங்கள், இந்த நாட்டுடைய எதிர்காலம் ஒரு டார்க் சைடை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இன்ஸ்டாகிராமுடைய இந்த ரீல்ஸ் மோகத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா எதை ஒரு காலகட்டத்தில் MMS ஆக பார்த்தீர்களோ, பார்ன் ப்ளூ ஃபில்மாக பார்த்தீர்களோ, அது லீகலைஸ்ட் வழியாக உங்களுடைய மொபைல் ஃபோன் வழியாக சின்ன சின்ன குழந்தைகள் 7 வயது 8 வயது குழந்தைகள் கையிலும் இது போக தொடங்கிவிட்டது. இன்ஸ்டாகிராமுடைய ரூல் புக்கை படித்து பாருங்கள். அதில் தெளிவாக எழுதியிருக்கிறது, நோ நியூடிட்டி, செக்ஸ் நாட் அலவுட். ஆனால் டிட்ஸ் மற்றும் வஜைனாவை மட்டும் தான் அவர்கள் நியூடிட்டி அல்ல செக்ஸாக எடுத்து காட்டுகிறார்கள். அதை தாண்டி ஒட்டுமொத்த உடம்பையே நீங்கள் காட்டினால் கூட பரவாயில்லை, அதை அக்செப்ட் செய்யக்கூடிய வேலையை இன்ஸ்டாகிராம் செய்து கொண்டிருக்கிறது. உல்லு அல்ல ஆல்ட் பாலாஜி போன்ற அப்ளிகேஷன்ஸ்கள், இது போன்ற அடல்ட் கண்டென்ட்டுக்காகவே தனியாக செய்யப்பட்ட அப்ளிகேஷன் இருக்கும். இன்ஸ்டாகிராமுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. தன்னை இன்ஃப்ளூயன்சராக எடுத்துக்காட்டக்கூடியது போன்ற பெண்கள், செலிபிரிட்டியாக எடுத்துக்காட்டக்கூடியது பெண்கள் செய்யக்கூடிய இது போன்ற ரீல்ஸ் வழியாக எந்த விதமான எதிர்காலத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெண் சுதந்திரத்தை பற்றி, பெண் விடுதலையை பற்றி பேசக்கூடிய எத்தனையோ நபர்கள் இது போன்ற கான்டென்ட்டை பற்றி ஏன் தைரியமாக பேசவில்லை? இன்றைக்கும் இந்த வீடியோவை நிச்சயமாக ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் செய்துவிடும். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் இந்த வீடியோவை எப்படியாவது தடுத்து நிறுத்தக்கூடிய வேலை தான் பார்ப்பார்கள். நீங்கள் வேணால் பாருங்கள், அடுத்த 2-3 நாட்களில் இந்த வீடியோவை இறக்கி விடுவார்கள். காரணம், இது அவர்களுடைய பாலிசிக்கு எதிராக இருக்கிறது. எதை வைத்து அவர்கள் சம்பாதித்து வருகிறார்களோ அதற்கு எதிரான எந்த விதமான வீடியோவை நீங்கள் போட்டால் கூட அதை நீக்கக்கூடிய வேலையை தான் இது போன்ற பிளாட்ஃபார்ம்ஸ்கள் செய்ய தொடங்கிவிட்டது. ஒரு தாயிற்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை கூட இது போன்ற பெண்கள் கொச்சைப்படுத்த தொடங்கிவிட்டார்கள். சிந்தூர் மாம் என்கிற ஹேஷ்டேகை நீங்கள் போட்டு பார்த்தீர்கள்னா எத்தனையோ வீடியோக்கள் அந்த வரிசையில் வரும். ஒரு காலகட்டத்தில் புடவை என்பது இந்த நாட்டுடைய ட்ரெடிஷனுடன் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அந்த நிலையாக இருந்தது. இப்போது அதை செக்ஷுவல் கான்டென்ட்டாக மாற்ற தொடங்கிவிட்டார்கள். கெட் ரெடி வித் மீ என்கிற இந்த ஹேஷ்டேகை போட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரிய வரும் எந்த அளவில் புடவை என்கிற பேரில் உள் ஆடையை போட்டுக்கொண்டு அவர்கள் புடவை கற்றுக் கொடுக்கிறார்கள் என்கிற அந்த வீடியோவையும் இவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். இது மட்டுமல்ல, தன்னுடைய குடும்பத்தினர்கள் ஹாலில் டிராயிங் ரூமில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது அவர்களை வெளியே விட்டு அந்த இடத்துல ஒரு கேமராவை வைத்து அங்கே நடக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையுமே ரெக்கார்ட் செய்து இந்த பெண்கள் இன்ஸ்டாகிராம் வழியாக வியூஸ் இருக்கும், லைக்ஸ் இருக்கும், காமெண்ட் இருக்கும் ஆசைப்பட்டு, பணத்திற்கு ஆசைப்பட்டு எந்த விதமான சாஃப்ட் பானை உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்கிறார்கள் என்று இந்த வீடியோவை பார்த்தால் தெரியும். நான் புடவை எப்படி கட்டுவது என்று கற்றுக் கொடுக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், அந்த பெண்களுக்கு தெரியாதா? அதில் வரக்கூடிய காமெண்ட்டை போய் படித்து பாருங்கள். எந்த விதமான வல்காரிட்டி இருக்கிறது, எந்த விதமான செக்ஷுவாலிட்டி இருக்கிறது என்று நிச்சயமாக உங்களுக்கு தெரிய வரும், புரிய வரும். இந்த பெண்களுக்கும் அந்த விஷயம் தெரிகிறது. அதாவது ஹை வியூஸ், இந்த இது போன்ற வீடியோக்களுக்கு வரக்கூடிய வியூஸ்களை மட்டும் பார்த்தீர்கள் உங்களுக்கு புரியும். லட்சக்கணக்கான மில்லியன்ஸ்களில் இந்த வியூஸ் இருக்கிறது. மில்லியன் கணக்காக வியூஸ் போகும்போது அந்த அளவில் அவர்களுக்கு பணமும் வருகிறது. ஈஸியான முறையில் வியூஸ், புகழ், பணம் அனைத்துமே கிடைக்கும் போது எதற்காக எஜுகேஷன், எதற்காக ஹார்ட் ஒர்க் என்கிற அந்த கோணத்தில் முக்கியமாக இளம் பெண்கள் அதை நோக்கி நகர தொடங்கிவிட்டார்கள். சிம்பிங் கல்ச்சர் என்கிற இந்த வார்த்தை மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படுகிறது. அதாவது 30 வயதில் நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமை பார்த்தீர்கள்னா அதே ஃபீட் தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த 8 வயது 7 வயது குழந்தையும் பார்க்க வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்பு என்ன? நிச்சயமாக வருது. ஒரு 10-15 ரீலை நீங்கள் தள்ளி பார்த்தீர்கள்னா 11வது 12வது ரீல் அதே போன்ற ஒரு ரீல். அந்த ரீலை நீங்கள் ஒரு சில நொடிகள் பார்க்க ஆரம்பித்து விட்டீர்கள்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ரீல்ஸும் அதே கேட்டகரியில் இருக்கக்கூடிய ரீல்ஸ்கள் தான் உங்களுடைய ஃபீடில் வரும். இந்த ஒட்டுமொத்த கலாச்சாரத்தை பரப்பக்கூடிய மிஷனரி எது என்றால் இன்ஸ்டாகிராம். இந்த இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய பெரிய பெரிய அக்கௌண்ட்ஸ், அதாவது மில்லியன் கணக்காக ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ்களை ஒரு முறை போய் பாருங்கள். கீழே DM ஃபார் ஃபன் என்கிற ஒரு கமெண்ட் நிச்சயமாக தெரியும்.
டிஎம் ஃபார் ஃபன் என்கிற விஷயத்தை இதே பதிவில் நான் கடைசியில் எக்ஸ்போஸ் செய்ய போகிறேன். ஆனால் அதற்கு முன்பு ஆஸ்திரேலியா அரசாங்கம் ஒரு புதிய ரூலை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது 16 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே சோஷியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடாது என்று. இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் செய்ய போகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அங்கே ஒரு முடிவெடுத்து விட்டார்கள். ஆனால் நம்மளால், அதாவது இந்தியா போன்ற நாடு, வேர்ல்ட்ஸ் யங்கஸ்ட் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய நாடு, மிகவும் ஏழையாக இருக்கக்கூடிய நாடு, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்கள் சாக்ரிஃபைஸ் செய்ய முடியுமா? அவர்களுக்கு முன்பு இது போன்ற கான்டென்ட்டை எடுத்து வைத்து அந்த ஒட்டுமொத்த கேள்விகளை, அதாவது எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும், எங்களுடைய நாட்டுடைய நிலை என்ன, இது பற்றி சிந்திக்காமலேயே இது போன்ற ரீல்ஸ் மோகத்தில் எத்தனையோ நபர்கள் மணிக்கணக்காக நேரத்தை வீணாக்குவதை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸை விட்டு இன்னைக்கு ரீல்ஸ் மோகத்தில் ரீல்ஸ் எடுக்கக்கூடிய வேலையில் இளைஞர்கள் இறங்கிவிட்டார்கள். வெல்கம் டு டிஜிட்டல் சோனாகாச்சி, கால்கட்டா. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரெட் லைட் ஏரியா. அதே ரெட் லைட் ஏரியா டிஜிட்டல் வழியாக, உங்களுடைய மொபைல் ஃபோன் வழியாக, இன்ஸ்டாகிராம் வழியாக உங்களுடைய வீட்டில் இருக்கிறது. அதை நீங்கள் ஒவ்வொன்றாக பாருங்கள். 4 வருடத்திற்கு முன்பு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் என்கிற இந்த செக்ஷனை லான்ச் செய்தார்கள். அதாவது ரீல்ஸ் வழியாக நீங்கள் பல்வேறு விஷயங்களை ஒரு சில நொடிகளில் பார்க்கலாம் என்று. தொடக்கத்தில் நீங்கள் பார்த்தீர்கள், அந்த டான்ஸ் வீடியோக்கள் வரும். அந்த டான்ஸ் வீடியோக்கு பின்பு ஹியூமர் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லைக்ஸ்க்கு ஆசைப்பட்டு அந்த டான்ஸ் என்கிற விஷயத்தையே வல்காரிட்டியாக திணிக்க ஆரம்பித்தார்கள். அதற்கு பின்பு கெட் ரெடி வித் மீ என்கிற ஒரு ஹேஷ்டேக் வந்தது. மேக்கப் எல்லாம் போட்டு காட்டுவாங்க. அதே கெட் ரெடி வித் மீ என்கிற விஷயத்தை இப்போ இன்னும் ஒரு லெவல் அப்கிரேட் பண்ணி பிரா அண்ட் பேண்டியில் ஒரு பெண் நிற்கிறார். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்தீர்கள்னா குள்ளரிக்கிறது. எந்த அளவில் ஒரு ஓப்பன் கான்டென்ட் இன்ஸ்டாகிராமில் வர தொடங்கிவிட்டது என்கிற இந்த கேள்வி. There is a thin line between vulgarity and sexuality. ஆனால் இந்த 2 விஷயத்திற்கு நடுவே இருக்கக்கூடிய அந்த கோட்டை எந்த அளவில் நசுக்கி இருக்கிறார்கள், இந்த அளவில் மிதித்திருக்கிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள். பெண் உரிமையை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பெண்களுடைய நிலையை ஒரு முறை பாருங்கள். இந்த ரீல்ஸ்களுடைய அந்த பேஜஸ்களை போய் பார்த்தாலே உங்களுக்கு புரிய வரும். ஆடைகளை எப்படி கட்டுவது என்று எடுத்து காட்டக்கூடிய விஷயங்கள், அது புடவையாக இருக்கட்டும், இப்படியும் காட்டலாம். அதாவது ஒரு ட்ரெஸ்ஸை காட்டிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சில விஷயங்களை எடுத்து காட்டலாம். ஆனால் அது கிடையாது. கொஞ்சம் தோலை காட்டினால் போதும். பல ஆண்கள் அதை பார்ப்பார்கள். அதிலிருந்து கமெண்ட் வரும். கமெண்ட் வந்தால் வியூஸ் வரும். வியூஸ் வந்தால் பணமும் வரும் என்கிற இந்த மோகம். இது போன்ற நபர்கள் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல் ஆனாலே அவர்கள் பெரிய பெரிய பிராண்டெல்லாம் அவர்களுக்கு சப்போர்ட் கொடுக்க மாட்டார்கள். ஏன்னா அவர்கள் போடக்கூடிய கான்டென்ட் அப்படி. ஆனால் பெட்டிங் ஆப், சாஃப்ட் அக்கவுண்ட், இது போன்ற விஷயங்களை வைத்து கேம் விளையாடுங்க, ரமி சர்க்கிள், இது போன்ற விஷயங்களை வைத்து தன்னுடைய வியூவர்ஸ்களுடைய நேரத்தையும் வீணாக்குகிறார்கள். அவர்களுடைய பணத்தையும் வீணாக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்க்க தொடங்கிவிட்டார்கள். இதே விஷயத்தில் ஒரு ரிப்போர்ட் வெளியானது. இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா, இன்ஸ்டாகிராம் Undress or fail, Instagram algorithm strong arms users into showing skin. அதாவது நீங்கள் தோலை காட்டக்கூடிய அந்த வீடியோக்கள், ஸ்கின் காட்டக்கூடிய அந்த வீடியோக்கள், இது போன்ற சாஃப்ட் பான் என்கிற இந்த வீடியோக்களை இன்ஸ்டாகிராம் ப்ரமோட் செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறது. அவர்களுடைய அல்காரிதம். அதாவது ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் எடுத்து காட்டுங்கள், சமையல் வீடியோக்களை எடுத்து காட்டுங்கள், அதைவிட அதிகமாக இது போன்ற வீடியோக்களை எதற்காக இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற பக்கங்கள் புஷ் செய்கிறது என்றால், உங்களுடைய என்கேஜ்மெண்ட் ரேட். அதாவது நீங்கள் அதிக நேரத்தை உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீனில் செலவாக்கினால் இந்த ஆப் வழியாக அவர்களுடைய வருமானம் அதிகரிக்கும், அவர்களுக்கு பணம் போய் சேரும். அதனால் இது போன்ற வீடியோக்களை அவர்கள் அதிகமாக பகிர தொடங்கி விடுகிறார்கள். இதே இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, 18+ என்கிற ரெஸ்ட்ரிக்டட் கான்டென்ட் மற்ற பிளாட்ஃபார்ம்களில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனோட வெளியில் வருகிறதோ அதை தாண்டி இந்த இடத்தில் ரொம்பவே சுலபமாக அவைலபிளாக இருக்கிறது. இதில் தேசி ஓன்லி ஃபேன்ஸ் என்கிற ஒரு தலைப்பு, இல்லை ஓன்லி ஃபேன்ஸ் என்கிற ஒரு தலைப்பு, இது போன்ற பல்வேறு தலைப்புகளில் வீடியோ, ஃபோட்டோ ஆன் சேல், வீடியோ ஆன் சேல், லைவ் ஷோஸ், இது எல்லாமே இன்ஸ்டாகிராம் வழியாக ப்ரமோட் செய்ய தொடங்கிவிட்டார்கள். உங்களில் பல்வேறு நபர்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்கள் தவறாக பார்க்கிறீர்களா? தான் தெளிவாக எழுதியிருக்கிறார்களே, மாம் அண்ட் சன் என்று எழுதக்கூடிய இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீர்கள்னா உங்களுக்கே புரிய வரும், அவர்களே எதற்காக இந்த மாம் அண்ட் சன் என்று எழுதியிருக்கிறார்கள். ஏன்னா அம்மாவும் மகனும் நடனமாடக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது, நாங்கள் அம்மாவும் மகனும் தான் என்று.
அப்போ அவர்களுக்கே புரிகிறது எந்த விதமான கான்டென்ட்டை அவர்கள் ரெக்கார்ட் செய்து பரப்புகிறார்கள் என்று. இதே போன்ற ரீல்ஸ்களுக்கு கீழே நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு சில காமெண்ட் வரும். சர்வீஸ் கேர்ள் டிஎம் ஃபார் ஃபன், சர்வீஸ் கேர்ள் ஐ எம் ஃப்ரீ. இதில் கிளிக் செய்து போய் பார்த்தீர்கள்னா நானும் இந்த ப்ரைவேட் வெப் போர்ட்டல்ஸ்களில் போய் தான் பார்த்தேன், விபிஎனை வைத்து தான் போய் பார்த்தேன். அதில் போய் பார்க்கும்போது பிக் செல்லர் என்கிற ஒரு சில அக்கௌண்ட், சர்வீஸ் கேர்ள் என்கிற ஒரு சில அக்கௌண்ட், இந்த அக்கௌண்ட்ஸ்களில் போய் பார்த்தீர்கள் அவர்களுடைய படங்களாகவும் இருக்காது, வீடியோக்களாகவும் இருக்காது. ஆனால் அதில் சாம்பிள் வீடியோஸ் எல்லாம் இருக்கும், சாம்பிள் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். அந்த வீடியோ ஃபோட்டோஸ்களை நீங்கள் பணம் கொடுத்து வாங்கலாம். 2000 ரூபாயிலிருந்து ஒரு 40, 50, 60,000 ரூபாய் வரை. லைவ் ஷோ, ஃபோட்டோ, வீடியோ இது எல்லாமே அங்கே பணத்திற்கு விற்கப்படுகிறது. ப்ரூஃபோட, அதாவது ப்ரூஃப் பேமெண்ட் ரெக்கார்ட் எல்லாமே அங்கே ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த பாருங்கள் இவர் இந்த படத்தை வாங்கியிருக்கிறார், இந்த பாருங்கள் இந்த வீடியோவை இவருக்கு நாங்கள் விற்றுருக்கோம், இதெல்லாம் அங்கே இருக்கிறது. ஆன்லைன் ஸ்கேம் அண்ட் பிளாக்மெயிலிங் ஸ்கேம் இதுவும் இங்கே நடக்கிறது. எப்படின்னு நீங்கள் பாருங்கள். உதாரணத்திற்கு ஒரு 16-15 வயது பையன், சிறுவன், அவர் ரீல்ஸை பார்த்துட்ருக்காரு. திடீர்னு ஒரு இதே மாதிரி டிஎம் வருது, டிஎம் ஃபார் ஃபன். அதில் கிளிக் செய்து பார்க்கும்போது அங்கேருந்து ஒரு பதில் வருது. ஏதோ ரொம்ப வருடங்களாக தெரிந்து அறிந்த ஒரு நபர் போன்று, கேர்ள் ஃப்ரெண்ட் போன்று அந்த பெண் பேச தொடங்குகிறார். அதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் கேட்டு, இந்த மாதிரி எனக்கு 2000 ரூபா கொடுத்தேன்னா என்னுடைய இந்த படத்தை நான் உனக்கு அனுப்பி விடுவேன், இன்னொரு 2000 ரூபா நீ கொடுத்தேன்னா நான் வீடியோ காலில் வருவேன். வீடியோ காலில் வந்த அடுத்த நிமிடமே அந்த நபருடைய வீடியோவும் ரெக்கார்ட் ஆகிறது, அந்த பெண்ணுடைய வீடியோ அங்கே ரெக்கார்ட் ஆகிறது. அதற்கு பின்பு பிளாக்மெயிலிங்கான அந்த ப்ராசஸ். இந்த இடத்தில் 2 விதமான ஃப்ராட் நடக்கிறது. ஒன்று, அந்த நபரிடம் பணத்தை வாங்கி மிரட்டி அனுப்பிவிடுவது. 2வது, அந்த பெண்ணுடன் இருக்கக்கூடிய இன்டிமேட் வீடியோவை எடுத்து வைத்து அந்த நபரை மிரட்டி உன்னுடைய முகத்தை உன்னுடைய குடும்பத்தினருக்கு அனுப்பிவிடுவோம், உன்னுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அனுப்பிவிடுவோம் என்று அந்த நபரை மிரட்டி லட்சக்கணக்கான பணத்தை வசூலிப்பதற்காக ஒரு சில கேங் உருவாகி இருக்கிறது. அந்த கேங்ஸ் பேரை பார்த்து வருகிறார்கள். டார்க் ஹியூமர் என்கிற பெயரில் அல்ல வைரல் கான்டென்ட் என்கிற பெயரில் எதை வேணாலும் காட்டி விடலாம், எதை வேணாலும் எடுத்து வைத்து விடலாம் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா எந்த அளவில் ஒரு காண்டம், யூஸ்ட் காண்டமை அந்த பெண்மணி எடுத்து ஒரு கான்டென்ட்டாக கிரியேட் செய்து போட்டிருக்கிறார். இது டார்க் ஹியூமராக எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த வீடியோவுடைய லைக்ஸ் அண்ட் வியூஸை நீங்கள் பார்த்தீர்கள், 2.5 மில்லியன் லைக்ஸ், 126 மில்லியன் வியூஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வீடியோவிற்கு. இது குவீன் ஆஃப் டார்க் ஹியூமராக ப்ரமோட் செய்யப்படுகிறது இன்ஸ்டாகிராம் வழியாக. கவர்மெண்ட்டோடைய ஸ்ட்ரிக்ட் ரூல் ஆஸ்திரேலியாவில் எப்படி வந்திருக்கிறதோ அதே போன்ற ஸ்ட்ரிக்ட் ரூல் எதற்காக இந்தியாவில் வரக்கூடாது. இது போன்ற இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸ், ஸ்டெஃபனி ரெனே என்கிற இந்த பெண்மணி ஆன்லைன் ஃபேன்ஸ் என்கிற இந்த போர்ட்டலில் $4 மில்லியன் ஒரு வருடத்திற்கு சம்பாதித்து கொண்டிருக்கிறார். சப்ஸ்கிரைபர் பேஸ்ட் பிளாட்ஃபார்முடைய ஒரு பிளாட்ஃபார்முடைய வருட வருமானம் $500 இருக்கிறது. அதாவது அந்த அளவில் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பே கொடுத்து வருகிறீர்கள். அதாவது இன்றைக்கி நீங்கள் போய் பார்க்கணும்னா $500 வரை அதற்கான ஃபீஸ் இருக்கிறது. இது போன்ற விஷயங்கள் எந்த அளவில் நார்மலைஸ் செய்யப்பட்டிருக்கிறதோ, இதை தாண்டி நீங்கள் பெண் உரிமை பற்றி, குழந்தைகளுடைய பாதுகாப்பை பற்றி, பெண்களுடைய சுதந்திரத்தை பற்றி, பெண்களுடைய சுயமரியாதையை பற்றி எவ்வளவு பேசினால் கூட இது போன்ற கான்டென்ட் உங்களுடைய வீட்டில் சின்ன குழந்தையிலிருந்து முதியோர் வரை பார்க்க தொடங்கிய உடனே அனைத்துமே நியூட்ரலைஸ் ஆகப்படுகிறது. அதாவது இன்றைக்கி ரேப்பை கூட சாதாரணமாக பார்க்க தொடங்கிவிட்டார்கள். பர்சனலாக உள் ஆடைகளை எதை நீங்கள் ரொம்பவே சீக்ரெட்டாக வைப்பீர்களோ அதை ஒரு நார்மலைஸாக, வெளிப்படையாக இன்ஸ்டாகிராம் வழியாக உங்களுக்கு முன்பு ஒரு பெண் எடுத்து காட்டுவதையும் நீங்கள் சாதாரணமாக பார்க்க தொடங்கிவிட்டீர்கள். டார்க் சைட் ஆஃப் இன்ஸ்டாகிராம், இதை பற்றின இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயமாக பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இதை நிச்சயமாக யூடியூப், இன்ஸ்டாகிராம் ப்ரமோட் செய்யாது. இதில் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டு இதோடைய வியூஸை, இதோடைய ரீச்சை தடுத்து நிறுத்தி விடுவார்கள். அதனால் நீங்கள் இந்த வீடியோவை பகிர்ந்தால் மட்டும்தான், நீங்கள் இந்த வீடியோவை எடுத்து சென்றால் மட்டும்தான் பல்வேறு நபர்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும். தயவு செய்து உங்களுடைய குழந்தை கையில் மொபைல் ஃபோனை கொடுப்பதற்கு முன்பு இன்டர்நெட்டை ஆஃப் செய்து கொடுங்கள். நீங்கள் நினைப்பீர்கள் சின்ன சின்ன குழந்தைகள் ஏதோ ரீல்ஸ் மட்டும்தான் பார்க்கிறார்கள் என்று. ஆனால் 10 ரீலில் 11வது ரீல் இதே போன்ற கான்டென்ட்டாக தான் இருக்கிறது. நீங்கள் வேணால் ட்ரை செய்து பாருங்கள்.
நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.